மொத்தம் எத்தனை பார்த்தோம்? 7 காரியத்தை பார்த்தோம். 1, நமக்கான தண்ணீர் துறவை பார்க்கணும்னா, வாசலை பார்க்கணும்னா கண்கள் திறக்கப்படணும். 2வது வாக்குத்தத்தத்தை பெறணும்னா கண்கள் திறக்கப்படணும். 3வது தேவன் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கணும்னா கண்கள் திறக்கப்படணும். நம்முடைய ஏற்ற துணையை கர்த்தர் நமக்கு காட்டணும்னா கண்கள் திறக்கப்படணும். 5வது நம்முடைய வருமானத்தில் ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிடணும், நம்ம கண்கள் திறக்கப்படணும். 6வது யார் யார் நமக்கு விரோதமாக என்னென்ன செய்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை பத்திரமா பாதுகாத்துக் கொள்வதற்கு நம்ம கண்கள் திறக்கப்படணும். கடைசியாக கர்த்தருடைய மகிமையான பாதுகாப்பு நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தையும் சுற்றி இருக்கணும்னா இன்னைக்கு நம்மளுடைய கண்கள் திறக்கப்படணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா, கண்களை மூடுவோமா? இன்னைக்கு எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? எத்தனை பேருக்கு இந்த கிருபை வேணும்? எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்? அப்பா கிட்ட கேளுங்க, கண்களை மூடுங்க, அவரோட பேசுங்க. இது உங்களுக்கும் அவருக்கான நேரம். அப்பா கிட்ட பேசுறதுக்கு என்ன உங்களுக்கு தயக்கம்? ஏசப்பாட்ட பேசுங்க, ஏசப்பாட்ட பேசுங்க. கண்களை திறங்கப்பான்னு சொல்லுங்க. என் கண்களை திறங்கப்பா. அன்னைக்கு எலிசாவுடைய வேலைக்காரோட கண்களை திறந்த போது அவன் மகிமையான காரியங்களை பார்த்தது போல இன்னைக்கு கேட்கக்கூடிய வார்த்தையின்படியாக என்னுடைய கண்களை திறந்து எனக்கான நீரூற்றை காண எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கான வாசலை நான் பார்க்க உதவி செய்யுங்க. எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சந்ததிக்கு தேவையான வாக்குத்தத்தத்தை காண எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, ஜெபத்தோடு கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, வானாதி வானங்கள் கொள்ளாத தேவாதி தேவன் சொல்லிட்டாரு. அவர் வாக்கு மாற மனுப்புத்திரன் அல்ல. அவர் சொன்னா செய்வார், அவர் சொன்னா செய்வார். யாரெல்லாம் கேட்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கொடுக்க போறாரு. இன்னைக்கு உங்க கண்கள் திறக்கப்பட போகுது, உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட போகுது. நீங்க உங்க நீரூற்றை பார்க்க போறீங்க, உங்களுடைய வாசலை பார்க்க போறீங்க. உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நன்மையான வாசலை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாசலை, உங்களுக்கான ஊற்று தண்ணீரை நீங்க பார்க்க போறீங்க. கேளுங்க, 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 விடாதீங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால ஒழிய நான் உண்மை விட மாட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி யாக்கோபை போல போராடுங்க. அவரை நோக்கி பாருங்க, என்னை ஆசீர்வதிங்க, என் கண்களை திறங்கப்பான்னு கேளுங்க. எனக்கு வாக்குத்தத்தத்தை தாங்க, என் பிள்ளைக்குரிய வாக்குத்தத்தம், எனக்குரிய வாக்குத்தத்தம், என் குடும்பத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை தாங்க. பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டுங்க, என் பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டுங்க. என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு இருக்க கடன் எப்படிப்பட்டது தெரியும், எனக்கு இருக்க வேதனை எப்படிப்பட்டது எனக்கு தெரியும், நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அதுல எனக்கு ஒரு விடுதலை வேணும், அதுல எனக்கு ஒரு விடுதலை வேணும். என் கண்களை திறங்கன்னு சொல்லி கேளுங்க, கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ பிள்ளையே, ஆயத்தமா? நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? உன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா? நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? உனக்கான வேலை உயர்வை, வருமான உயர்வை, எந்த வேலை கர்த்தர் உனக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரோ அந்த வேலையை நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார், கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். இந்த வார்த்தை உனக்கானது, இந்த வார்த்தை உனக்கானது. நீ சுதந்தரித்துக்கொள், நீ சுதந்தரித்துக்கொள். விசுவாசத்தோடு அதை கட்டி தழுவிக்கொள். அது நிறைவேறும், நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்க கர்த்தருடைய மகிமை பார்க்க போறீங்க, நீங்க கர்த்தருடைய மகிமை பார்க்க போறீங்க.